கிறிஸ்துவுக்குள் அன்பான உங்களுக்கு இந்த புதிய மாதத்தின் நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தை நாம் காண நமக்கு கிருபை செய்த நம்முடைய அன்பின் ஆண்டவராகிய இயேசுவை துதிக்கும் துதியோடு இந்த புதிய மாதத்தை நாம் ஆரம்பிப்போம். இன்றைய வசனம், தியானத்தின் தலைப்பு, நீ பயப்படாதே. ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்முடனே கூட இருக்கிறதை ஒவ்வொரு நிமிடமும் நாம் நினைவு கூறும் போது நாம் பயப்படாமல் இருப்போம். பயம் வேதனையுள்ளது. பயத்தின் வேதனை நம் எல்லோருக்கும் தெரியும். பயத்தின் உணர்வினால் நம்மால் செயல்பட முடிவதில்லை. பயத்தினால் நாம் பேசுவதற்கும் தயங்குகிறோம். பயம் பல வியாதிகளுக்கு காரணமாகிறது. பயத்தினால் தனிமையை உணர்கிறோம். பயத்தின் மிகுதியினால் தூக்கம் வருவதில்லை. நம்மை பார்த்து ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நாம் சிறு குழந்தையிடம் பயப்படாதே, நான் உன் கூடத்தானே இருக்கிறேன் என்று கூறுவதுண்டு. இதுபோல தாயைப் போல தேற்றுகின்ற, தகப்பனைப் போல அரவணைக்கின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருப்பதால் நாம் பயப்படாமல் இருக்க கற்றுக்கொள்வோம். வேதத்தில் பயப்படாதே என்று ஆண்டவர் கூறிவிட்டு பயப்படாமல் இருக்க அதற்குரிய காரணத்தையும் கூறினதை பற்றி தியானிப்போம். இந்த வசனத்தில் இயேசு நம்மோடு கூட இருக்கிறபடியால் நம்மை பார்த்து பயப்படாதே என்று கூறினார். இரண்டாவதாக, ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனத்தில், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நம்முடைய வலது கையை ஆண்டவர் பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கூறுவதை நம்முடைய மனதிலே சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்தில் மனிதர்களின் உதவி ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் உண்டு. தேவன் நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று 46 சங்கீதம் 1 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று தாவீது தன்னுடைய அனுபவத்தில் கூறினதை 63 சங்கீதம் 7 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறபடியினால் நாம் பயப்படாமல் இருக்க கற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக, ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 வசனத்தில், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். வேதத்தில் முதல் பயப்படாதே என்று ஆபிரகாமுக்கு கூறப்பட்டது. இது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் என்று 18 சங்கீதம் 30 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கேடகமும் நமக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறார். எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட் என்று வாசிக்கிறோம். பயப்படாதே என்று ஆண்டவர் நமக்கும் கட்டளையிடுகிறார். அவர் நமக்கு கேடகமாக, நமக்கு மகா பெரிய பலனாக இருப்பதினால் நாம் பயப்படாமல் இருக்க கற்றுக்கொள்வோம். நாம் பயப்படுகின்ற சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது தாவீது கூறினது போல, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று இயேசுவை நம்ப கற்றுக்கொள்வோம். அதே 56 சங்கீதத்தில் தாவீது தன்னுடைய அனுபவத்தை இவ்வாறு கூறினார், தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை காண எங்களுக்கு உதவி செய்தபடியினால் உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ பயப்படாதே என்று எங்களை தேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க எங்களோடு கூட இருப்பதற்காக, எங்கள் வலது கையை பிடித்து எங்களுக்கு துணை நிற்பதற்காக, எங்களுக்கு கேடகமாக மகா பெரிய பலனாக இருந்து பயப்படாதே என்று
எங்களை தேற்றுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் அப்பா. வீணான பயங்களுக்கும் வீணான கலக்கங்களுக்கும் நாங்கள் இடம் கொடாதபடிக்கு இந்த மாதத்திலே வேத வசனங்களை அதிகமாய் நாங்கள் வாசிக்க, தியானிக்க, ஜெபிக்க எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூடவே இருக்கிற இயேசுவோடு நாங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடக்க எங்களுக்கு பலன் தர ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக பராக்கிரமம் செய்கிற கர்த்தருடைய வலது கரம் எங்களை பிடித்திருக்கிறபடியினால் நாங்கள் பயப்படாமல் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்களால் எங்களை பாதுகாக்க முடியாதுப்பா, எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க முடியாதுப்பா. நீங்களே எங்களுக்கு கேடகமாக இருந்து மகா பெரிய பலனாக இருந்து எங்களை பாதுகாக்க உங்கள் கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்கப்பா. நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வேதனையில்லாத ஆசீர்வாதத்தை, பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பொருளாதாரத்தை கையாளும் ஞானத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்கப்பா. வீணான செலவுகள், வீணான கடன்கள், வீணான பயங்கள், வீணான கவலைகள் எங்களுக்கு வராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உங்க ஆலோசனையை தந்து எங்களை போதித்து வழி நடத்துங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணி எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். Thank you. Have a blessed month.